வணக்கம். சர்வதேச செய்திகள் வாசிப்பது இளைவினி கிருஷ்ணா. 1000 வீடுகளின் பூட்டுகளை உடைத்து பிடிபட்டவர் சொன்ன விசித்திர காரணம். ஜப்பானில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் பூட்டுகளை உடைத்து நுழைந்த நபர் காவல்துறையினரிடம் பிடிபட்டதும் விசித்திரமான காரணத்தை சொல்லியுள்ளார். தெற்கு ஜப்பானில் தசாய்பு பகுதியில் கடந்த நவம்பர் 25 அன்று வீடு ஒன்றின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபரை அந்த வீட்டின் உரிமையாளர் காவல்துறையினரிடம் பிடித்து கொடுத்தார். 37 வயதான அந்த நபரை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்திய போது வீட்டிற்குள் நுழைந்ததற்கு ஒரு விசித்திரமான காரணத்தை அந்த நபர் சொல்லியுள்ளார். விசாரணையில் அந்த நபர் கூறியதாவது: நான் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட வீடுகளின் பூட்டுகளை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளேன். மற்றவர்களின் வீடுகளுக்குள் அப்படி நுழைவது என்னுடைய பொழுதுபோக்கு. அப்படி நுழையும் போது யாராவது என்னை பார்த்து விடுவார்களோ என்று பயமாக இருக்கும். என்னுடைய உள்ளங்கைகள் அப்போது அதிகமாக வேர்க்கும். இது எனக்கு திகிலான அனுபவமாகவும் என்னுடைய மன அழுத்தத்தை போக்குவதாகவும் இருக்கும் என்று கூறியுள்ளார். வீடுகளுக்குள் நுழைந்து இதுவரை அவர் திருடிய பொருட்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்த போது அவர் இதுவரை எந்த பொருளையும் திருடியதில்லை என்று தெரிவித்துள்ளார். காவல்துறையினரும் அவர் இவ்வாறு நுழைந்த வீடுகளில் இருந்து பொருட்கள் திருடு போனதாக எந்த புகாரும் வரவில்லை என்று கூறியுள்ளனர். மனிதர்களை ஆவியாக்கும் ஆயுதங்களை பயன்படுத்துகிறதா இஸ்ரேல்? பகீர் குற்றச்சாட்டு. மனித உடல்களை ஆவியாக்கும் ஆயுதங்களை இஸ்ரேல் ராணுவம் காசா மக்களின் மீது பயன்படுத்துவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இயக்குநரான மருத்துவர் முனீர் அல்புர்ஸ் அல் ஜசீரா செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேலிய படைகள் பெயரறியாத ஆயுதங்களை காசா மக்களின் மீது பயன்படுத்துவதாகவும் அந்த ஆயுதம் ஏவப்பட்டவுடன் அது மனித உடல்களை ஆவியாக்கி விடுகிறது எனும் பகீர் தகவலை அவர் தெரிவித்தார். இதனால் காசாவில் ஏற்பட்டுள்ள மொத்த பாதிப்புகளை அதிகாரிகளால் கண்டறிய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆயுதமானது காசா நகரத்தின் மீதும் அம்மக்களின் மீதும் வரலாற்றில் இல்லாத அளவில் மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் ஆயுதங்கள் குறித்தும் அவை காசா மக்களின் மீது ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்தும் சர்வதேச அளவில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சூழ்ந்த கரும்புகை. பாலஸ்தீன அமைப்பான ஹமாஸும் இஸ்ரேல் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துகின்றதா என்பதை கண்டறிய சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ஹமாஸ் தரப்பு கூறுகையில், வடக்கு காசா பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அங்கு பணியாற்றிய மருத்துவர்கள் கூறுவதன் அடிப்படையில் இஸ்ரேலிய இராணுவமானது வடக்கு காசாவை முழுவதுமாக ஆக்கிரமிக்க அப்பகுதியில் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டுள்ள ஆயுதங்களை கடந்த 53 நாட்களாக பயன்படுத்தி வருகின்றது என்று கூறப்பட்டது. கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள். இந்த ஆண்டு துவக்கத்தில் யூரோமெட் ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டர் எனப்படும் ஐரோப்பாவை சார்ந்த தனியார் மனித உரிமை அமைப்பு இஸ்ரேல் இராணுவம் தடை செய்யப்பட்ட வெப்ப மற்றும் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதினால் அதனை விசாரிக்க சர்வதேச அளவில் நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அறிக்கை ஒன்று வெளியிட்டது. மேலும் அந்த அறிக்கையில் காலங்காலமாக சர்வதேச அளவிலான மனித பாதுகாப்பு சட்டங்களை இஸ்ரேல் மீறுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும், மனித உடல்களை உருக்கக்கூடிய அளவில் வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய தடை செய்யப்பட்ட குண்டுகள் போன்ற ஆயுதங்களை இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்தி உள்ளதா என்று விரிவான விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேலிய படையால் கொல்லப்பட்ட 1760 பாலஸ்தீனர்களின் உடல்களை சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி மிச்சம் எதுவுமின்றி இஸ்ரேல் இராணுவம் ஆவியாக்கிவிட்டதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் காசாவின் பொது பாதுகாப்புத்துறை குற்றம் சாட்டியது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட அல் ஜசீரா பத்திரிகையாளர் சமர் அபுதகாவின் இறுதி ஊர்வலத்தின் போது எடுக்கப்பட்ட படம். மேலும் காசாவில் இஸ்ரேல் இராணுவம் கட்டுப்படுத்தும் பகுதிகளில் இருக்கும் கல்லறைகளில் இருந்து சுமார் 2210 உடல்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த உடல்கள் யாவும் ஆயுதங்களை கொண்டு ஆவியாக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. காசாவின் மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள இந்த போரில் 17,000 குழந்தைகள் மற்றும் 11,400 பெண்கள் உட்பட மொத்தம் 44,382 பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 190 பத்திரிகையாளர்கள் மற்றும் சுமார் 1000 சுகாதார பணியாளர்களையும் இஸ்ரேல் இராணுவம் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சேனல்களை தடை செய்ய வங்கதேச நீதிமன்றத்தில் மனு.
வங்கதேசத்தில் ஒளிபரப்பாகும் இந்திய தொலைக்காட்சி சேனல்களை தடை செய்ய வேண்டும் என்று அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞரான இக்லாஸ் உத்தீன் புயான் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அந்நாட்டில் செயல்படும் இந்திய தொலைக்காட்சி சேனல்களால் வங்கதேசத்தின் சமுதாயத்திலும் கலாச்சாரத்திலும் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், இதனால் அந்த நாட்டிற்குள் இந்திய சேனல்களை ஒளிபரப்ப தடை சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வங்கதேச உயர் நீதிமன்ற நீதிபதி பாத்திமா நஜீப் மற்றும் நீதிபதி சிக்தர் மக்மதூர் ராஜி ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. அந்த மனுவில் அங்கு செயல்படும் இந்திய சேனல்களில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் அந்நாட்டின் கலாச்சாரத்திற்கு எதிரானதாக இருப்பதாகவும், இதனால் அந்நாட்டின் இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அவை வெளியிடும் செய்திகள் வன்முறையை தூண்டும் விதத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவை சார்ந்த பிரபல முன்னணி சேனல்களோடு சேர்த்து அனைத்து இந்திய சேனல்களும் தடை செய்யப்பட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளில் இருந்து அவர்களை பாதுகாக்க அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டுகள் வர்த்தக உறவை பாதிக்காது. இஸ்ரேல் அதானி குழுமத்திற்கு எதிரான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் இஸ்ரேலுடனான உறவை பாதிக்காது என இஸ்ரேலின் பொருளாதார மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர் பர்கத் தெரிவித்துள்ளார். சூரிய மின்சக்தி திட்ட ஒப்பந்தங்களை பெற இந்திய அதிகாரிகளுக்கு தொழிலதிபர் கௌதம் அதானி $265 மில்லியன் லஞ்சம் அளித்ததாக அமெரிக்க நீதித்துறை குற்றம் சாட்டி இருந்தது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அதானி குழுமம், சட்ட விதிமுறைகளை பின்பற்றியே அதானி குழுமம் செயல்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து அதானி குழுமம் ஆலோசித்து வருகிறது என்று தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற சவால்களை அதானி குழுமம் சந்திப்பது இது முதல் முறையல்ல. இத்தகைய தாக்குதல்கள் அதானி குழுமத்தை வலுப்படுத்தவே செய்கின்றன என அதானி தெரிவித்திருந்தார். இது அதானி குழுமம் இஸ்ரேலில் செய்துள்ள முதலீடுகளை பாதிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த இஸ்ரேல் பொருளாதார மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர் பர்கத், அது எங்கள் பிரச்சனை கிடையாது. இஸ்ரேலில் நடப்பதை அந்த பிரச்சனை பாதிக்காது. இதனால் அதானி குழுமத்துடனான வர்த்தக உறவில் பாதிப்பு ஏற்படாது. இஸ்ரேல் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான இடமாக இருக்கிறது. உலக சந்தைக்கு ஏற்ற விஷயங்களில் நாங்கள் சிறந்து விளங்குகிறோம். எங்களிடம் மேம்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன. இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான நெருங்கிய உறவானது இரு அரசுகளுக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள நெருங்கிய உறவாகும். இந்தியா பரந்த யோசனைகளை நிகழ்த்தி பார்ப்பதற்கும் உலகம் முழுவதும் செல்வாக்கு செலுத்துவதற்கும் ஒரு சூழலை உருவாக்கி வைத்துள்ளது. இந்தியா சரியான பாதையில் செல்கிறது என்றார். ஹமாஸ் தாக்குதல் நினைவு நாள் அன்று பிரதமர் மோடி அழைத்து பேசியது குறித்து தெரிவித்த அவர், கடந்த அக்டோபர் 7 அன்று முதல் அழைப்பு பிரதமர் மோடியிடம் இருந்து வந்தது. இஸ்ரேலியர்கள் அதை மதிக்கிறோம். இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி சொல்ல இது ஒரு வாய்ப்பு. இக்கட்டான நேரத்தில் எங்களுடன் நிற்பது குறித்து இந்தியாவுக்கு தெரியும். இந்தியாவை பற்றி எங்களுக்கு நீண்ட காலமாக நல்ல புரிதலே உள்ளது என்று கூறினார். அதானி குழுமம் வடக்கு இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகத்தில் 70% பங்குகளை வைத்துள்ளது. மேலும் இஸ்ரேலுடன் இணைந்து இராணுவ ட்ரோன்கள் தயாரிப்பு மற்றும் செமி கண்டக்டர்கள் தயாரிப்பிலும் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. கென்யாவில் கனமழை வெள்ளம், 5 பேர் பலி. கென்யாவின் கடலோர நகரமான மொம்பாசாவில் பெய்த கனமழையை தொடர்ந்து 5 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். திங்களன்று பெய்த கனமழையின் காரணமாக சுவர் இடிந்து அவர்கள் மீது விழுந்ததில் 5 பேர் உயிரிழந்ததாக மொம்பாசா கவுண்டியின் தலைமை தீயணைப்பு அதிகாரி இப்ராஹிம் செய்தி தகவல் தெரிவித்தார். கனமழையின் காரணமாக சுவர் இடிந்ததில் ஏற்கனவே 3 பேர் அதே இடத்தில் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது இறந்தனர். இறந்தவர்களில் ஒரு குழந்தையும் இருந்ததாக கூறப்படுகிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அரசு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்த 2 நாட்களுக்கு பிறகு இந்த விபத்து நடந்துள்ளது. மேற்கு கென்யாவில் பல ஆறுகள் கரை புரண்டு ஓடி வருகின்றது. நூற்றுக்கணக்கானோர் வீடுகள் இழந்த நிலையில் நாடு முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் மழை பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக கென்யா வானிலை ஆய்வுத்துறையின் கூற்றுப்படி அக்டோபரில் தொடங்கிய பருவமழை இந்த மாத இறுதியில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் சராசரிக்கும் அதிகமான மழை பொழிவு பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டின் அசாதாரண பருவமழை காலநிலை மாற்றத்தால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடான கென்யாவின் பல பகுதிகளில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியது. கென்யா தேசிய பேரிடர் செயல்பாட்டு மையத்தின்படி கென்யாவில் மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் 300க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். 188 பேர் காயமடைந்தனர் மற்றும் 38 பேர் காணவில்லை. அதே நேரத்தில் 293 20க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர்.
29,320க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கென்யாவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிரியா கிளர்ச்சியாளர்களிடம் வீழ்ந்தது அலெப்போ நகரம். சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரான அலெப்போவை மேற்கத்திய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி உள்ளனர். அதையடுத்து கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ரஷ்யா மற்றும் சிரியா விமானங்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. போரில் அரசு படையினருக்கு பலம் சேர்ப்பதற்காக ஈராக்கிலிருந்து ஈரான் ஆதரவு படையினர் சிரியா வந்துள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு பல்வேறு அரபு நாடுகளில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. அரபு வசந்தம் என்றழைக்கப்படும் அந்த கிளர்ச்சியின் ஒரு பகுதியாக சிரியாவிலும் அல் அசாத் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டத்தை துப்பாக்கி சூடு உள்ளிட்ட அடக்குமுறைகள் மூலம் அல் அசாத் அரசு அடக்கியது. அதையடுத்து அந்த போராட்டம் உள்நாட்டு போராக உருவெடுத்தது. ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருந்த அல் அசாதின் அரசை அகற்றுவதற்காக பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஆயுதம் மற்றும் நிதியுதவி அளித்தன. அதே நேரம் அரசு படைகளுக்கு ஆதரவாக ரஷ்யா செயல்பட்டது. தலைநகர் டமாஸ்கஸ், அலெப்போ, ஹாமா ஆகிய முக்கிய நகரங்கள், ஏறத்தாழ அனைத்து மாகாண தலைநகரங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான சிரியா பகுதியை அரசு படையினர் கைப்பற்றுவதற்கு ரஷ்யா உதவியது. இட்லிப் மாகாணம், அலெப்போ மாகாணத்தின் சில பகுதிகள், ராக்கா, ஹசாகாவின் பெரும்பாலான பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் அலெப்போ மாகாணத்தில் கிளர்ச்சி படையினர் கடந்த வாரம் திடீரென தாக்குதல் நடத்தி அரசு கட்டுப்பாட்டு பகுதிகளை கைப்பற்றினர். அவர்களது இந்த அதிரடி தாக்குதலை எதிர்பார்க்காத இராணுவம் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து உறுதியாக முன்னேறி வந்த கிளர்ச்சி படையினர் அலெப்போ நகரை கைப்பற்றினர். கடந்த 2016ஆம் ஆண்டில் ரஷ்ய வான்வழி தாக்குதலின் உதவியுடன் அரசு படையினரால் மீட்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நகரம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கிளர்ச்சியாளர்களிடம் வீழ்ந்துள்ளது. இது தவிர கிளர்ச்சி படையினர் மேலும் தாக்குதல் நடத்தி தலைநகர் டமாஸ்கஸை நோக்கி முன்னேறி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் அல் அசாதின் அரசுக்கு உதவுவதாக உறுதியளித்துள்ள ரஷ்யா சிரியாவுக்கு கூடுதல் படைகளை அனுப்பியது. மேலும் கிளர்ச்சியாளர்கள் நிலைகள் மீது சிரியா விமானப்படையுடன் இணைந்து ரஷ்ய விமானங்களும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த வான்வழி தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்ததாக கிளர்ச்சியாளர்கள் பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வரும் ஓயிட் ஹெல்மெட் அமைப்பினர் தெரிவித்தனர். ஈராக்கிலிருந்து இதற்கிடையே கிளர்ச்சியாளர்களுடன் சண்டையிட்டு வரும் அரசு படையினருக்கு பலம் சேர்ப்பதற்காக ஈராக்கை சேர்ந்த ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் சிரியா வந்துள்ளன. சிரியாவின் கிழக்கு எல்லை வழியாக ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு அந்த படையினர் சிரியா வந்துள்ளனர். அலெப்போ நகரில் உள்ள நைராப் இராணுவ விமான தளத்தை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள். இது குறித்து சிரியா இராணுவ அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறுகையில், வடக்கு போர் முனையில் போரிட்டு வரும் சிரியா இராணுவத்துக்கு பலம் சேர்ப்பதற்காக அந்த ஆயுத குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையே ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியானுடன் போர் நிலவரம் குறித்து சிரிய அதிபர் அல் அசாத் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். தீவிர உள்நாட்டு சண்டை ஓய்ந்ததற்கு பிறகு கிளர்ச்சியாளர்களின் இந்த முன்னேற்றம் அல் அசாத் அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரானின் ஆதரவை பெரிதும் நம்பியுள்ள அல் அசாத் அரசின் பலவீனத்தை கிளர்ச்சியாளர்களின் இந்த திடீர் தாக்குதல் வெளிச்சமிட்டு காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது.